பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து ஆ உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பாருங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனாலும் நீ பண ஆசை இல்லாதவனாக இரு. எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில பணம் தேவைதான், வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனாலும் பாருங்க, ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ சொத்து எவ்வளோ பணம் இருந்தாலும் நான் வச்சுக்கிடுவேன், ஆனாலும் சாப்பாடு எனக்கு போதும்னு சொல்லுவான். ஏன்னா அதுக்கு மேலே அவனால் சாப்பிட முடியாது, அவனுக்கு மீறினது அவனால் சாப்பிட முடியாது. ஆனாலும் அந்த சாப்பாட்டுக்கு தான் அநேக பேர் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை போஷிக்கணும், நம்ம குடும்பத்தை போஷிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்காலத்தை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன தேவை? உன் சாப்பாட்டுக்கு 3 வேளை சாப்பாடுக்கு உனக்கு என்ன தேவை? நான் அதை சந்திக்கேன். உன் வாழ்க்கை ஓட்டம் இது போதும், நீ என்னை மீறி நீ ஓடாத, என் பாதையை விட்டு நீ விலகாத. எப்படின்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தனுக்கு பண ஆசை, இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யாத, உனக்கு என்ன தேவையதோ அதை நான் அறிஞ்சிருக்கிறேன், உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, அது உன் வாழ்க்கைக்கு போதும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் போதும் என்ற தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயமா. ஏன்னா அதுதான் நம்ம இருதயத்துக்கு சமாதானத்தை தரும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதத்தான் அது ஐஸ்வர்யத்தை தருமா. அவருடைய கரம் நம்ம கூட இருக்கு, அதனோடு அது வேதனையை கூட்டார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அவர் கொடுக்குற வருமானம், அதுதான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எதையும் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா.